Jehovah Hosinu. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா தீனாள் பற்றி தான் பார்க்க போறோம். முற்பிதாக்களில் ஒருவரான யாக்கோபுக்கும் அவனது முதல் மனைவி லேயாளுக்கும் 6 ஆண் பிள்ளைகளுக்கு பின் பிறந்த ஒரே மகள் தீனாள். தீனாள் என்றால் நீதி அல்லது நியாய தீர்ப்பு என்று பொருள். 12 கோத்திர பிதாக்களுக்கும் இவங்க ஒரே சகோதரி என்பது எவ்வளவு பெருமை! ஆபிரகாமின் சந்ததியில தோன்றிய முதல் பெண் என்பதும் பெருமைக்குரியதே. பாரம்பரிய குடும்ப பெருமைக்கேற்றபடி நற்கந்தமாய் வாழ வேண்டிய தீனாள் தன் காலை தன் கண்ணின் இஷ்டபடியும் தனது மனதின் யோசனையின்படியும் திரிய விட்டதனால நிகழ்ந்த சீர்கெட்ட துயர சம்பவத்தை வேதத்தில் காண்கிறோம். தீனாளுக்கு சுமார் 14 அல்லது 15 வயதாயிருக்கும் போது யாக்கோபு பதான் அராம விட்டு கானான் தேசத்துல உள்ள சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டு குடும்பத்தோடு தங்கியிருந்தாங்க. ஆகாத தோழமை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20 சொல்லுகிறபடி யாக்கோபு தவறாக சீகேமை தெரிந்து கொண்டாங்க. இந்த சீகேம் ஏபார் கெர்சீம் என்னும் 2 மலைகளுக்கு இடையே அமைந்த அழகுள்ள பட்டணம். இவ்விடத்து மக்கள் புறவினத்தவர், கடவுள் நம்பிக்கை அற்றவங்க. வாலிப மங்கை தீனாளுக்கு புதிய இடத்தையும் அங்குள்ள பெண்களையும் பார்க்க ஆசை ஏற்பட்டது. இளங்கன்று பயமறியாது என்பதற்கேற்ப தேசத்து பெண்களை பார்க்க போன அழகிய தீனால அந்த ஊர் பிரபு சீகேம் என்பவன் கண்டு அவங்கள கொண்டு போய் தீட்டுப்படுத்தினான். ஒரே பெண் பிள்ளையாகிய தீனாளுக்கு வீட்டில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. தனியாக சென்றாங்க. அவங்க தாயாகிய லேயாளாவது கூட சென்றிருந்திருக்கலாம். சீகேமும் தீனாளின் இருதயத்தை கவர இதமாக பேசினாங்க. யாக்கோபு புறவினத்தார் மத்தியில் கூடாரம் போட்டதும் இதற்கு ஒரு காரணம். யாக்கோபுக்கு இந்த செய்தி தெரிய வந்தது. அவனுடைய குமாரர் அனைவரும் மந்தைக்கு போயிருந்ததால அவங்க வரும் வரை அமைதியா இருந்தாங்க. யாக்கோபு பேசாமல் இருந்தது இன்னும் சூழ்நிலைகளை மோசமாக்கியது. அப்போதுதான் சீகேமின் தகப்பன் தனது மகனின் விருப்பப்படி தீனால பெண் கேட்டு யாக்கோபிடம் வந்தாங்க. தீனாளின் இந்த நிலைமையை அறிந்த யாக்கோபின் குமாரர் அவளை தீட்டுப்படுத்திய சீகேமின் மீது கோபம் கொண்டாங்க, மனம் கொதித்தாங்க. தீனாளை சீகேமுக்கு மனம் முடிக்க மறுத்தாங்க. சீகேமின் தகப்பனோ யாக்கோபின் குமாரரிடம் பெண்ணை கொடுக்கும்படி நயந்து கேட்டாங்க. நாம் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் பண்ணி நீங்கள் எங்கள் தேசத்திலே வாசம் பண்ணலாம், திருமணத்திற்கென்ன சீதனமும் தருகிறேன் என்று சொல்லறாங்க. சீகேமை பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு யாக்கோபின் குமாரர் நாங்கள் யூத குலமுறைப்படி விருத்த சேதனம் செய்யப்பட்ட ஆண்களுக்கு தான் எங்கள் பெண்களை கொடுப்போம் என்று சொல்லறாங்க. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் ஊரில் உள்ள எல்லா ஆண் மக்களும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். எங்களை போல் மாறினால் இந்த திருமணத்திற்கு சம்மதிப்போம் என்று சொல்லறாங்க. தீனாள் மீது பாசம் கொண்ட சீகேமுக்கு இது ஒரு சூழ்ச்சியாகவோ பெரிய காரியமாகவோ தோன்றவில்லை. சீகேமும் அவன் தகப்பன் எமோரும் செல்வாக்குள்ளவர்களாகவும் பிரபலமானவர்களாகவும் இருந்தபடியால் தாங்களும் பட்டணத்து எல்லா வாலிபர்களும் விருத்த சேதனம் செய்வதற்கு ஒத்துக்கொண்டாங்க. இவ்விதம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பின் 3ஆம் நாள் நோவெடுக்க ஆரம்பித்தது. இந்நிலையில் பழிவாங்க நினைத்த யாக்கோபின் குமாரர் சிமியோனும் லேவியும் கத்திகளோடு சீகேமுக்குள் புகுந்து சீகேமையும் அவன் தகப்பனையும் மற்றும் ஆண் மக்கள் யாவரையும் வெட்டி போட்டாங்க. மேலும் சீகேமில் உள்ள வீடுகளின் பொருட்களையும் கொள்ளையிட்டு பெண்களையும் குழந்தைகளையும் சிறைபிடித்து வெறியாட்டம் ஆடினார்கள். சீகேமில இருந்து தீனாளை அழைத்து கொண்டு தங்கள் வீட்டிற்கு சென்றாங்க. இந்த காரியத்தை அறிந்த யாக்கோபு மிகவும் மனம் சோர்ந்து சஞ்சலமும் வருத்தமும் அடைந்தாங்க. இப்படியாக தீனாள் ஒரு பட்டணத்தில் உள்ள ஆண் மக்கள் கொல்லப்படவும் பெண்களும் பிள்ளைகளும் சிறைப்படவும் பட்டணம் சூறையாக்கப்படவும்
அனைத்து பெண்களும் விதவைகளாகவும் யாக்கோபின் வாசனை சீகேமிலே கெட்டு போகவும் தனது சகோதரர்கள் கொலை வெறியாட்டம் ஆடவும் மூல காரணமாயிருந்தாங்க. ஒருவர் செய்த தவறு பெரிய அழிவையும் கஷ்டத்தையும் உண்டாக்கியது. ஆம், ஏவாளின் கீழ்ப்படியாமை மனுக்குலத்திற்கு பாவத்தை கொண்டு வந்தது. ஆகான் ஒருவனின் பேராசை இஸ்ரவேலருக்கு ஆய்க்கு எதிரான யுத்தத்தில் தோல்வியை கொடுத்தது. முழு வேதாகமத்திலும் யாக்கோபின் குமாரரை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் தீனாலை குறித்து ஆதியாகமம் 34 அதிகாரத்திற்கு பின் ஆதியாகமம் 46:15 அவள் தன் குடும்பத்தோடு எகிப்திற்கு சென்றார் என்று மட்டுமே வாசிக்கிறோம். பெற்றோர் பெண் பிள்ளைகளுக்கு பாவ உலகில் நடக்கிற காரியங்களை கற்றுக் கொடுத்து எப்படி பெண் பிள்ளைகள் தங்களை எச்சரிக்கையோடு காத்து கொள்ள வேண்டும் என போதித்து வளர்க்க வேண்டும். எந்த காரணமும் இன்றி தங்கள் விருப்பப்படி பிள்ளைகள் வெளியே திரிய அனுமதிக்க கூடாது. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று நீதிமொழிகள் 29 அதிகாரம் 15 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் கண்டிப்பிலும் நல்லொழுக்கத்திலும் பிள்ளைகள் வளர்க்கப்படாவிட்டால் அது நிரந்தர நிந்தையில் கொண்டு போய்விடும் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்முடைய தவறு குடும்பத்தை, அலுவலகத்தை, சமுதாயத்தை, உற்றார் உறவினர்களை, நண்பர்களை எந்த விதத்திலாவது பாதிக்கிறதா என சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆமீன்.